தலைப்பு: திருமலையில் இன்று நடைபெறும் பல்லவோற்சவம். 300 ஆண்டுகளாக தொடரும் மைசூர் மகாராஜாவின் அரிய பாரம்பரியம். திருமலைக்கு தினமும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகிறார்கள். ஆனால் ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே நடைபெறும் ஒரு சிறப்பு உற்சவம் உள்ளது. அந்த உற்சவத்தில் 300 ஆண்டுகளுக்கும் மேலாக ஒரு அரச குடும்பத்தின் பக்தி இன்னும் உயிருடன் வாழ்கிறது. அந்த அரிய உற்சவத்தின் பெயர் பல்லவோற்சவம். இன்று இந்த உற்சவத்தின் பின்னால் இருக்கும் அதிசயமான வரலாறை தெரிந்து கொள்வோம். பல்லவோற்சவம் என்றால் என்ன? திருமலை ஸ்ரீ மலையப்ப சுவாமிக்கு ஆண்டுதோறும் நடைபெறும் முக்கியமான உற்சவங்களில் ஒன்று பல்லவோற்சவம். பல்லவம் என்றால் புதிய இலைகள், இயற்கையின் புத்துணர்ச்சி, வளம், செழிப்பு ஆகியவற்றை குறிக்கும். இந்த உற்சவத்தின் போது மலையப்ப சுவாமி, ஸ்ரீதேவி, பூதேவி ஆகியோருக்கு புதிய இலைகள், மலர்கள் மற்றும் சிறப்பு அலங்காரம் செய்து வழிபாடு நடத்தப்படுகிறது. இது இயற்கைக்கும் இறைவனுக்கும் இடையிலான புனித உறவை எடுத்துக்காட்டுகிறது. மைசூர் மகாராஜாவின் பக்தி 300 ஆண்டுகளுக்கு முன்பு மைசூர் அரச குடும்பம் திருமலை வெங்கடேச பெருமானின் மீது அளவில்லா பக்தி கொண்டிருந்தது. அரசர்கள் தங்களது வெற்றிகளுக்கும் நாட்டின் நலனுக்கும் முதலில் திருமலையில் வந்து இறைவனை வணங்குவதை வழக்கமாக கொண்டிருந்தனர். அவர்கள் தங்க நகைகள், வைர ஆபரணங்கள், பட்டாடைகள் மற்றும் பல அரிய காணிக்கைகளை கோவிலுக்கு வழங்கினர். அவர்களின் வேண்டுகோளின் பேரில் இந்த பல்லவோற்சவம் சிறப்பு மரியாதையுடன் நடத்தப்பட்டதாக பல பாரம்பரிய குறிப்புகள் கூறுகின்றன. இன்றும் அந்த பாரம்பரியம் பக்தியுடன் தொடர்கிறது. உற்சவத்தின் சிறப்பு: இந்த நாளில் மலையப்ப சுவாமி மிகவும் அழகாக அலங்கரிக்கப்படுகிறார். ஆயிரக்கணக்கான மலர்கள், வாசனை வீசும் துளசி, புதிய பச்சை இலைகள், தங்க கிரீடம், வைர ஆபரணங்கள் இவற்றால் அலங்கரிக்கப்பட்ட சுவாமியை தரிசிக்கும் பக்தர்கள் இந்த தரிசனம் வாழ்க்கையில் மிகப்பெரிய பாக்கியம் என்று நம்புகிறார்கள். கோவிந்தா கோவிந்தா என்ற முழக்கம் திருமலை முழுவதும் ஒலிக்கிறது. ஆன்மீக நம்பிக்கைகள்: பல்லவோற்சவ நாளில் மலையப்ப சுவாமியை தரிசித்தால் குடும்பத்தில் அமைதி, திருமண தடைகள் நீங்கும், தொழிலில் முன்னேற்றம், குழந்தை பாக்கியம், உடல் நலம், மன அமைதி என பல அருள்கள் கிடைக்கும் என்று பக்தர்கள் நம்புகின்றனர். இது பக்தர்களின் பாரம்பரிய நம்பிக்கையாகும். நிறைவு: 300 ஆண்டுகளுக்கும் மேலாக ஒரு அரச குடும்பத்தின் பக்தி, லட்சக்கணக்கான பக்தர்களின் நம்பிக்கை மற்றும் திருமலையின் தெய்வீக அருள் இவை அனைத்தும் இணைந்து இன்று வரை பல்லவோற்சவத்தை சிறப்பாக நடத்தி வருகின்றன. இது ஒரு திருவிழா மட்டுமல்ல, பக்தி, பாரம்பரியம் மற்றும் இறைவன் மீது மனிதன் கொண்ட அன்பின் அழியாத அடையாளம். கோவிந்தா கோவிந்தா. இந்த அரிய தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்யுங்கள். உங்கள் குடும்பத்தினருடனும் நண்பர்களுடனும் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள். இது போன்ற திருப்பதி, முருகன் மற்றும் இந்தியாவின் மர்மமான கோவில்கள் பற்றிய சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல்லை அழுத்த மறக்காதீர்கள். உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்டில் பதிவு செய்யுங்கள்.